தமிழ்நாட்டில் உள்ள 22 மறைமாவட்டங்கள். ஒரு மறைமாவட்டம் என்பது ஒரு கிறிஸ்தவ திருச்சபையின் ஒரு பிஷப் மேற்பார்வையிடும் புவியியல் பகுதி. மறைமாவட்டம் ஆங்கிலத்தில் டயசிஸ் என்ற சொல் கிரேக்க வார்த்தையான டயோகேசிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நிர்வாகம், அரசாங்கம் அல்லது மாகாணம். ஒரு மறைமாவட்டம் எவ்வாறு செயல்படுகிறது? ஒரு மறைமாவட்டம் திருச்சபைகளால் ஆனது. அவை ஒவ்வொன்றும் ஒரு பாதிரியாரால் மேற்பார்வையிடப்படுகின்றன. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் போப் மட்டுமே மறைமாவட்டங்களை உருவாக்கவோ ஒன்றிணைக்கவோ அல்லது பிரிக்கவோ முடியும். மறை மாவட்டங்களின் வரலாறு. பண்டைய ரோமில் மறை மாவட்டங்கள் மத பிரிவுகளாக அல்ல, அரசியல் பிரிவுகளாக இருந்தன. 4ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் ரோமானிய பேரரசின் அதிகாரப்பூர்வ அரசு மதமாக மாறிய பிறகு மறை மாவட்டம் என்ற சொல் மத மாவட்டங்களை குறிக்க தொடங்கியது. கத்தோலிக்க திருச்சபை கிட்டத்தட்ட 3000 மறை மாவட்டங்களை கொண்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 22 மறை மாவட்டங்கள் உள்ளன. இனி மறைமாவட்டம் மற்றும் உயர் மறைமாவட்டம் என்றால் என்னவென்று பார்ப்போம். மறைமாவட்டம் என்பது ஒரு பிராந்தியத்தில் உள்ள தேவாலயங்களின் குழுவாகும். உயர் மறைமாவட்டம் என்பது ஒரு பேராயரால் மேற்பார்வையிடப்படும் மறைமாவட்டங்களின் பெரிய குழுவாகும். தமிழ்நாட்டில் மொத்தம் 18 லத்தீன் மறைமாவட்டங்கள், 3 சிரோ மலபார் மறைமாவட்டங்கள், 1 சிரோ மலங்கரா மறைமாவட்டங்கள் உள்ளன. இந்த காணொளியில் தமிழ்நாட்டில் உள்ள 22 மறை மாவட்டங்களையும் அதனுடைய பேராலயங்கள் அதாவது கத்தீட்ரல்களையும் தெரிந்து கொள்வோம். ஒரு கத்தீட்ரல் என்பது ஒரு பிஷப்பின் கத்தீட்ராவை அதாவது லத்தீன் மொழியில் இருக்கை கொண்ட ஒரு தேவாலயமாகும். ஆர்ச்டயசிஸ் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் மயிலாப்பூர் அதாவது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம். இந்த உயர்மறை மாவட்டத்தின் பேராலயம் புனித தோமையார் கேத்தட்ரல் பேராலயம். ஆர்ச்டயசிஸ் ஆஃப் மதுரை அதாவது மதுரை உயர்மறை மாவட்டம். கேத்தட்ரல் ஆஃப் ஆர் லேடி ஆஃப் டாலர்ஸ் அதாவது புனித வியாகுல அன்னையின் பேராலயம். ஆர்ச்டயசிஸ் ஆஃப் பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் அதாவது பாண்டிச்சேரி மற்றும் கடலூர் உயர்மறை மாவட்டம். இமாக்குலேட் கன்செப்ஷன் கேத்தட்ரல் அதாவது அமலோற்பவ அன்னையின் பேராலயம். டயசிஸ் ஆஃப் செங்கல்பட்டு அதாவது செங்கல்பட்டு மறை மாவட்டம். கேத்தட்ரல் ஆஃப் செயின்ட் ஜோசப் புனித சூசையப்பரின் பேராலயம். டயசிஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மறை மாவட்டம். செயின்ட் மைக்கேல்ஸ் கேத்தட்ரல் புனித மிக்கேல் பேராலயம். டயசிஸ் ஆஃப் தர்மபுரி அதாவது தர்மபுரி மறை மாவட்டம். சேக்ரெட் ஹார்ட் கேத்தட்ரல் திரு இருதய பேராலயம். டயசிஸ் ஆஃப் திண்டுக்கல் அதாவது திண்டுக்கல் மறை மாவட்டம். கேத்தட்ரல் ஆஃப் செயின்ட் ஜோசப் புனித வளனார் பேராலயம். டயசிஸ் ஆஃப் கோட்டார் அதாவது கோட்டார் மறை மாவட்டம். செயின்ட் பிரான்சிஸ் சேவியர்ஸ் கேத்தட்ரல் புனித சவேரியார் பேராலயம். டயசிஸ் ஆஃப் கும்பகோணம் அதாவது கும்பகோணம் மறை மாவட்டம். செயின்ட் மேரிஸ் கேத்தட்ரல் புனித மரியன்னை பேராலயம். டயசிஸ் ஆஃப் குளித்துறை அதாவது குளித்துறை மறை மாவட்டம். கேத்தட்ரல் ஆஃப் ஹோலி ட்ரினிட்டி பரிசுத்த திரித்துவ பேராலயம். டயசிஸ் ஆஃப் ஊட்டி அதாவது ஊட்டி மறை மாவட்டம்.
சேக்ரெட் ஹார்ட் கேத்தட்ரல், திரு இருதய பேராலயம். டயசிஸ் ஆஃப் பாளையங்கோட்டை, அதாவது பாளையங்கோட்டை மறைமாவட்டம். செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் கேத்தட்ரல், புனித சவேரியார் பேராலயம். டயசிஸ் ஆஃப் சேலம், அதாவது சேலம் மறைமாவட்டம். கேத்தட்ரல் ஆஃப் இன்ஃபன்ட் ஜீசஸ், குழந்தை இயேசு பேராலயம். டயசிஸ் ஆஃப் சிவகங்கை, அதாவது சிவகங்கை மறைமாவட்டம். அலங்கார அன்னை கேத்தட்ரல், அலங்கார அன்னை பேராலயம். டயசிஸ் ஆஃப் தஞ்சாவூர், அதாவது தஞ்சாவூர் மறைமாவட்டம். சேக்ரெட் ஹார்ட் கேத்தட்ரல், திரு இருதய பேராலயம். டயசிஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சிராப்பள்ளி மறைமாவட்டம். கேத்தட்ரல் ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஹெல்த், புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம். டயசிஸ் ஆஃப் டுட்டிகோரின், அதாவது தூத்துக்குடி மறைமாவட்டம். கேத்தட்ரல் ஆஃப் சேக்ரெட் ஹார்ட்ஸ், திரு இருதயங்களின் பேராலயம். டயசிஸ் ஆஃப் வேலூர், அதாவது வேலூர் மறைமாவட்டம். அசம்ப்ஷன் கேத்தட்ரல், விண்ணேற்பு அன்னை பேராலயம். சிரோ மலபார் டயசிஸ் ஆஃப் ஹோசூர், அதாவது ஹோசூர் மறைமாவட்டம். செயின்ட் ஆண்டனிஸ் கேத்தட்ரல், புனித அந்தோணியாரின் பேராலயம். சிரோ மலபார் டயசிஸ் ஆஃப் ராமநாதபுரம், அதாவது ராமநாதபுரம் மறைமாவட்டம். ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல், பரிசுத்த திரித்துவ பேராலயம். சிரோ மலபார் டயசிஸ் ஆஃப் தக்கலை, அதாவது தக்கலை மறைமாவட்டம். சேக்ரெட் ஹார்ட் கேத்தட்ரல், திரு இருதய பேராலயம். சிரோ மலங்கரா டயசிஸ் ஆஃப் மார்த்தாண்டம், அதாவது மார்த்தாண்டம் மறைமாவட்டம். கிரைஸ்ட் தி கிங் கேத்தட்ரல், கிறிஸ்து அரசர் பேராலயம்.